உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு கூட பேசும்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரை, நீர் பேசும் இந்த இடத்துல ஒரு மனுஷ சத்தம் அல்ல, ஒரு தெய்வ சத்தம் வெளிப்படும்படியாக. ஆமீன், ஹல்லேலூயா. எல்லாரும் வாஞ்சியோடு கூட ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரை, நீர் எங்களோடு பேசணும். ஆண்டவரே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல இந்த பகல் நேரம் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர் எங்கள் நடுவில் அசைவாடும்படியாக, எங்கள் நடுவில் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. ஆமீன், ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ அதை மாத்திரம் ஆண்டவர் நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்கிற தேவ, நமக்கு குறித்து வைத்திருக்கிறவைகளை அவைகளை நிறைவேற்றுகிற நல்ல தகப்ப இந்த பகல் நேரம் நான் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. ஆமே, ஆமே, ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் வியாதிகளுக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமே, நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. நாம் நம்பி இருக்கிற, நாம் விசுவாசித்திருக்கிறவர் அவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீங்க இடைபடணும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை ஆட்கொள்ளணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா. வாய்களை திறந்து பாடுங்க பார்க்கலாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஆமென் ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஆமென் ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. சேர்ந்த நல்ல கரங்களை தட்டி, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதா. விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். எல்லாமா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவன் வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. வறட்சிகள் நீரூற்றாய் மாறுவதாக. அவாந்து வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். எல்லாம்
பார்க்கலாம் எல்லாரும். நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமாகும். ஆமென் ஆகும் எல்லாம், ஆமென் உம்மாலே நான் எல்லாம். ஒரு விசை கூட ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலே நான் எல்லாமா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவதற்கு ஆமென் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை. ஆமென். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடப்பா நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபல சந்தனத ரிபலப கரபலப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர், நம்முடைய ஆராதனையில பிரியப்படுகிறவர், நம்மளோடு கூட இடைப்படுகிற நல்லவர், அவருடைய பிரசன்னத்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிற நல்ல தெய்வம் அவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென் 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 ஆமென். உரபல சந்துரபலப ரியாந்துனபலப கரதன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நாங்கள் விடுதலையாய்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மிலே மகிழ, உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிக்க ஆவியானவர் எங்களுக்கு செய்த மேலான தயவிறக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உங்க வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அடியானை மறைத்து கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு எதை பேச சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அதை மாத்திரமே நாவிலே கர்த்தர் நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5:8 வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழிச்சிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனத்திலே ஆமென், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று வேதம் நமக்கு பார்த்து சொல்லுகிறது, நாம் பார்க்க முடிகிறது. இந்த அடியானுடைய செய்தியுடைய தலைப்பை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதான ஒரு தலைப்பின் கீழாக சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் விழிச்சிருங்கள். எதற்காக நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்?
எதற்காக இந்த நாட்களிலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கும் போது, தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லுகிறது, ஏனெனில் உங்கள் எதிராளியா இருக்கிற பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். நாம் எதற்காக விழித்திருக்க வேணும், எதற்காக எச்சரிக்கையா இருக்க வேணும், எதற்காக தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னா, நாம் வாழ்கிறதான இந்த நாட்கள் ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே ஸ்தோத்திரம். வாழ்கிறதான நாட்கள் ஒரு கடைசி காலம். ஏனென்று சொன்னால் வேதத்திலே அநேக பகுதிகளிலே கடைசி காலத்திற்கான அடையாளங்கள், அறிகுறிகளை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்டதான எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறதான ஒரு காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினாலே தான் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, இந்த காலத்திலே வாழ்கிறதான நாம தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் விழித்திருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் யாரை பார்த்து சொல்லுகிறது? நீங்க ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி இளைஞரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இளைஞர்களை பார்த்து, வாலிபர்களை பார்த்து சொல்லப்பட்டதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமே ஸ்தோத்திரம். விழித்திருக்க வேணும். அருமையான அக்கா அவங்க செய்தியில சொல்லும் போது சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாரும் இரவு நேரத்துல முழிச்சிருக்கிறோம், பகல் நேரத்துல அதிகமாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆமே ஸ்தோத்திரம். இதை நம்ம எல்லா இடங்களிலும் பெரிய அளவில் சிட்டிகளில் இதை அதிகமாக பார்க்க முடிகிறது. நான் ஜவாது மலைக்கு முதல் முறையாக ஊழியத்துக்கு சென்ற பொழுது அந்த பகுதிகளில் நான் தங்கியிருந்த இடத்துல கரண்ட் வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. அந்த நாட்களில் நான் வந்து லைன்லேருந்து அங்கே அப்போ மலையில் வந்து கொக்கி போட்டு தான் கரண்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ எனக்கு ஒருத்தருக்கு ஒரு கொக்கி போட்டு ஒரு லைட்டு, மொபைல் சார்ஜர் போடுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தார். ஒரு லைட்டு போட்டுக்கலாம், ஒரு சார்ஜர் போட்டுக்கலாம் இதுக்காக. அப்போ அந்த நாட்களில் திடீர்னு காற்றடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கொக்கி போட்டிருக்கிறதுனால லைனுக்கு கரண்ட் வராது ரூமுக்குள்ளால. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா, பக்கத்து வீட்டில் நம்ம பொதுவாக நம்ம ஊர்களில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வீட்டில் ஒரு 2 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் கேட்போம், ஒரு வேளை நம்ம வீட்டில் தான் பீஸ் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி டவுட்டுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, பக்கத்து வீட்டில் போய் உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்போம். இதே போல் நானும் என்ன பண்ணேன்னா, ரொம்ப நேரமாகவே கரண்ட் இல்லை, இரவு நேரம் ஆயிடுச்சு, 6-7 மணி ஆயிடுச்சு, லைட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்கத்து வீட்டில் போய் கேட்குறேன், உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கிறதா அப்படின்னு. அடுத்ததாக அந்த வீட்டில் இருக்கிறதான மனிதர் எண்ணத்தில் பார்த்து கேட்டார், உங்களுக்கு இப்போ கரண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், லைட்டு போடலாமே, லைட்டு போடுறதுக்காக தான், இருட்டில் இருக்கும், அதனால தான் கேட்டேன். அவர் உடனே எனக்கு ஒரு சின்ன செய்தி பிரசங்கம் பண்ண, இருட்டுறது வந்து நீங்கள் தூங்குறதுக்கு. ஆமே ஸ்தோத்திரம். லைட்டை போட்டுட்டு முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் ஞாரம் இருட்டுது. இல்லைன்னா அப்படியே சூரியன் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். நீங்கள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான் இந்த இருட்டுற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு லைட்டை போட்டுட்டு முழிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த பகுதிகளில் அவங்க கரண்டை பற்றி கவலைப்படுறதில்லை, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அவங்க விரும்புறதில்லை. இருட்டி ஆயிடுச்சுன்னா அவங்க படுத்துருவாங்க. காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே யாரும் படுக்கையில் பார்க்க முடியாது. வெளியில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஊரில் அப்போ தான் நல்லா குரட்டை விட்டு தூங்குற நேரம். பார்த்தீங்கன்னா அங்கே 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே எந்த மனுஷனையும் வீட்டுக்குள்ளே பார்க்க முடியாது. அங்கே இங்கேயா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க விவசாய நிலத்தில் உழுதுட்டு இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே எந்த ஒரு மனுஷனையும் வெளியில் பார்க்க முடியாது, எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்போது நான் அதே வீட்டில் தான் ஒரு 8 மாதங்கள், ஞாபகம் சரியாக இருக்கும்னா 8 மாதங்கள் அதே வீட்டில் தான் இருந்தேன். அதே போல் 6 மணி இருட்டியாச்சு அப்படின்னா போய் படிச்சிருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வரும். காலையில் 3 மணிக்கெல்லாம் நல்லா முழிப்பு வந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம சிட்டிகளில் பல பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றி வைத்திருக்கிறோம். ஸோ நம்முடைய படிப்பு காரியங்களுக்காகவும் சில வேலைகளுக்காகவும் மாற்றுகிறோம், இருக்கட்டும். ஆனால் இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிற சம்பவத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விழித்திருக்கிறதற்கு நம்ம பயன்படுகிற ஒன்று நம்முடைய கண்கள். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்திலே மிகவும் முக்கியமான ஒன்று கண்ணை வைத்து தான் நம்ம விழித்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். யார் வந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாவற்றையும் நம்ம எதை வச்சு அறிஞ்சுக்கிறோம்னா நம்முடைய கண்களை வைத்து தான் அறிந்திருக்கிறோம். இந்த கண்கள் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் நம்ம எதையும் பார்க்க முடியாது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது.
இந்த கடைசி காலத்திலே நம்முடைய பிசாசானவன் நம்ம எதையோ இந்த உலகத்தின் காரியங்களை காண்பித்து இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை பார்த்து பலருடைய ஆவிக்குரிய கண்களை இருட்டாக்கி கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் அசதியாக இருந்துவிடக் கூடாது, நீங்கள் புத்தியற்றவர்களாக எழுந்துவிடக் கூடாது, உங்கள் கண்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் விழித்திருக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம கண்ணை மூடுகிறோமோ அந்த நேரத்தில் தான் திருடம் வருவான். வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். திருட்டு இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போ மனுஷங்க தூங்குறாங்களோ இரவு நேரத்தில் தான் அதிகமாக திருடுகிற திருடர்கள் அதிகமாக உலாவி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம விழித்திருக்க வேண்டியது இந்த நாட்களிலே மிகவும் அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கடைசி காலங்களிலே கர்த்தர் நம்மை விழித்திருக்கிறவர்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மை விரும்புகிறார். பாருங்க ஸ்தோத்திரம், இதில் நமக்கு ஒரு தெளிவு உண்டாக வேணும். தெளிவு இல்லாதவன் விழித்திருக்க முடியாது. ஒரு மனுஷன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கும் பொழுதுதான் அவன் விழித்திருக்க முடியும், அவனை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியும். ரயிலில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டுங்க, அந்த தண்ணி அவன் தெளிந்த தண்ணீராக இருக்கிற பொழுது அதை அநேகர் அதை பயன்படுத்துவார்கள். அதே நேரத்தில் கலங்கி போன தண்ணீரை யாராலும் பயன்படுத்த முடியாது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே ஆண்டவரை குறித்த தெய்வத்தை குறித்த ஸ்தோத்திரம் நான் பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தை குறித்து நான் பெற்றுக்கொண்டதான ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து ஒரு தெளிந்த புத்தி நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் அநேகருக்கு பிரகாசிக்கிறவர்களாக, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக நாம் மாற்ற முடியும். பாருங்க, ஒரு தெளிந்த புத்தி இப்பொழுது ஸ்தோத்திரம் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையா இருக்கட்டும், அந்த வேலையில ஒரு தெளிவு இல்லாதவன், அந்த வேலையை குறித்ததான ஸ்தோத்திரம் படிப்பு இல்லாதவன் அந்த வேலையில போய் தொடுவான் என்று சொன்னால் அவன் ஸ்தோத்திரம் மரணத்தை தான் சந்திக்க நேரிடும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த வேலையிலே நன்றாக தெரிந்தவன் அதை எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி நம்ம சரி செய்ய வேண்டும், அந்த வேலையில நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ளுவான். ஆகவே தங்களுக்காக நம்ம ஆபத்தை ஸ்தோத்திரம் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிசாசவன் எப்பொழுது நம்மை விழத்தள்ளலாம், எப்பொழுது நம்மை ஸ்தோத்திரம் பாபத்தில், சாபத்தில், அக்கிரமங்களில் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டத்தை திசை திருப்புவதற்காக அவன் பல வழிகளை வைத்து கொண்டே இருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே இந்த காரியங்களில் நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேணும். ஸ்தோத்திரம். ஒரே இது வேத பகுதியை வாசிங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 29 முதல் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29 முதல். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். இல்ல 25 29 முதல். ஓகே, 31 வாசிங்க. நன்றாய் கவனிங்க. இங்க சிரேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து, அதாவது அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை அவன் தற்போதைய தற்சமயத்துக்கு ஸ்தோத்திரம் அனுபவிப்பதற்காக, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அல்லது அந்த தற்சமயத்துக்கு அவனுக்கு வேண்டியதான ஆகாரத்திற்காக தன்னுடைய ஆயுட்காலம் எல்லாம் வச்சு ஆயுட்காலம் முழுவதும் வச்சு அனுபவிக்க வேண்டிய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான்னா விற்று போடுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா 34வது வசனம் கடைசி பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அலட்சியம் பண்ணுதல், அதாவது இந்த ஸ்தோத்திரம் நம்ம அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அநேக காரியங்களை நாம் இழந்து போய்விடுவோம். இதை வைத்து நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், தற்சமயம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தற்சமய சுகம் வேண்டும், அல்லது தற்போதைய ஒரு காரியத்துக்காக, தற்போதைய ஒரு சுகத்துக்காக, அந்த நேரத்தில் அவங்க அனுபவிக்க வேண்டும் என்கிறதான சில காரியங்களுக்காக அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான தெய்வீக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஐக்கியத்தை எல்லாம் இழந்து போகிறவங்க உண்டு. அல்லேலூயா.
அவன் ஸ்தோத்திரம் பாருங்க, அவன் அந்த நேரம் உணவு அருந்தணும், அந்த நேரம் சாப்பிடணும். அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி அவன் ஆயுள் காலம் முழுவதும் அவன் வச்சு அனுபவிக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். இதே போல அவன் ஸ்தோத்திரம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நம்ம போராடி கொண்டிருக்கிறதா, நமக்கு வைத்திருக்கிறதான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதான நாம அவன் ஸ்தோத்திரம் அந்த சமயத்தில் சில காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக நம்ம அவன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தை என்னை விட்டு விடுகிறவங்க அநேகர் உண்டு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியங்களிலே நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நேரம் நம்ம கடன் பிரச்சனை மாறணும், நம்முடைய நோய் மாறணும், நம்முடைய பிரச்சனை மாறணும். இந்த காரியங்களுக்கு மாத்திரமே நம்ம உழைக்கிறவர்களாக காணப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:17 வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17. அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். ஆமென். இன்றைக்கும் 19வது வசனத்தை வாசிங்க. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. ஆமென். நன்றி. கவனிங்க, இங்க 2 ஸ்திரீகளை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 2 ஸ்திரீகள், அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இரவு நேரத்தில் அவங்க 2 பேருக்குமே 2 பிள்ளைகள் இருக்கிறது. அந்த 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவங்க இரவு நேரத்தில் அல்லது தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. தூக்கத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சகோதரி அவங்க தன்னை புரண்டு படுத்ததுனால அந்த ஒரு பிள்ளையின் மேலே ஏறி படுத்துட்டா, அதனால அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. பாருங்க, இதுலேருந்து நான் என்ன சொல்ல வருகிறதுன்னா, நம்முடைய தூக்கம் ஸ்தோத்திரம் நம்ம விழித்திருக்கிறாத பட்சத்தில் நம்முடைய பல இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளையை இழந்து போகிறார். இன்னொருவள் அங்கே பார்க்கிறோம், அவள் தூங்கி கொண்டிருந்ததுனால ஸ்தோத்திரம் அவளுடைய பிள்ளையை களவாக ஸ்தோத்திரம் களவு செய்யப்பட்ட திருடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் விழித்திருக்காத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதையோ கொண்டு இழந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் நம்ம விழித்திருக்கவில்லை என்று சொன்னா பல விதங்களில பல இழப்புகளை நம்ம சந்தித்தே ஆகி கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. ஸ்தோத்திரம். கவனிங்க, கடைசி காலத்துல வாழ்கிறதான நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது, விழித்து உபவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம விழித்திருக்கிற பொழுதுதான் நம்மை பார்க்க பாதுகாத்து கொள்ள முடியும், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் அநேகரை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகையினால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த விதமான ஸ்தோத்திரம் எழுச்சும் பிரகாரமான தூக்கத்தை குறித்து நான் சொல்லலை. ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு எப்பொழுதும் திறந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் விழிச்சு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்ம பல நேரங்களிலே நான் அதிகமாக சொல்லுகிறதுண்டு, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒன்று, அது ஜெபமாக காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஜெபம் இல்லாதபடிக்கு நம்ம காணப்படுவோம்னு சொன்னா பல வேளைகளில் அது நமக்கு பாதிப்புகளாக மாறி போய்விடும். ஜெபத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் உறவாடுகிற, தேவ சமூகத்தில் அமருகிற அந்த அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்தப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் பல நேரங்களில் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வியாதிகள் நம்முடைய ஜெப ஜீவியத்தை தடை செய்கிறதாக காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாக நம்ம எழுந்துவிடக்கூடாது. பிரச்சனைகளை நடுவில் நம்ம துதிக்க ஜெபிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16. இருபத்தி 5வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆமென். நன்றாய் கவனிங்க. இங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாரான 2 மனிதர்கள், பவுலும் சீலாவும், அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து போகிறாங்க. அவங்க பிரயாணங்களெல்லாம் அவங்க கடந்து போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்க வியாதியை சுகமாக்குவார், இயேசு